இன்றைக்கி நாம் கடகம் ராசிக்காரர்களுக்கு 2025 வருடம் நவம்பர் மாதத்திற்கு உண்டான ராசி பலன் இதை தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி சனி பகவானுக்குரிய சனிக்கிழமைகளில் ஏகாதசி திதியில் இந்த நவம்பர் மாதம் அப்படிங்கிறது பிறக்குது. இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புத சுக்கிர யோகம் இருக்குது, புதாதித்ய யோகம் இருக்குது, குருமங்கள யோகம் இருக்குது. இப்படி அற்புதமான யோகங்கள் எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறதுனால வாழ்க்கையே அப்படியே தலைகீழாக மாறும். நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதத்திற்குண்டான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் நீசத்தில் இருக்கார் துலாம் ராசியில். 17ஆம் தேதி விருச்சகம் ராசிக்கு போயிட்டு சூரியன் பலமடைய போகிறாரு. செவ்வாய் விருச்சகத்தில் இருக்கார், சூரியன் அவரோட சேர போகிறாரு. புதன் துலாம் ராசியில் இருக்கார். சுக்கிர பகவான் கன்னி ராசியில் இருக்கார். 3ஆம் தேதி துலாம் ராசியில் இருக்கார். 27ஆம் தேதி விருச்சக ராசிக்கு போக போகிறாரு. அப்போது இந்த விருச்சக ராசியில் செவ்வாயோட சுக்கிரன் சேர போகிறார். அப்படிங்கிறதுனால ஒரு 4 ராசிக்காரர்களுக்கு பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகமும் இருக்குது. குரு பகவான் கடகத்தில் உச்சம் அடைஞ்சிருக்கார். சனி பகவான் மீனம் ராசியில், ராகு கும்பத்தில், கேது சிம்மத்தில். இதுதான் இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலைகள். இந்த பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகம் 4 ராசிக்காரர்களுக்கு இருக்குது. அது யார் யாருக்கு உங்களுடைய ராசிக்கு இந்த மாதத்தில் என்ன பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். நேயர்கள் எல்லாரும் எல்லா வளமும் பெற்றிருக்க நவ கிரகங்களுடைய பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாம். சரிங்க, உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம உங்கள் ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதாவது உங்கள் ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார பலன்கள் அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு வருடங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு எல்லாமே சொல்லிவிடுவோம். இது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டு கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவோம். நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட்டு ஒரு மெசேஜ் அல்லது ஒரு ஃபோன் கால் பண்ணாலே போதுங்க. சரி, வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். கடகம் ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்திற்கு 2ஆக பிரிச்சுக்கலாம். மாதத்தோட பிற்பகுதி, மாதத்தோட முற்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு. மாதத்தோட முற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டம ராகுவோடைய தாக்கம் அப்படிங்கிறது வலுவாக இருக்குது. அதே நேரத்தில் தனாதிபதி சூரியன் நீசம் அடைஞ்சிருக்காரு. ஒரு ராசிக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம் 2ஆம் வீட்டுக்கு அதிபதியான கிரகங்களுடைய ராஜா சூரியன் நீசம் அடைஞ்சிருக்கிறார். அப்படிங்கிறது ஒரு சுமாரான ஒரு அமைப்பு. இப்போ சூரியன் பயிற்சியாகி கார்த்திகை மாதம் பிறந்தால் மட்டும்தான் இது நல்லது அப்படிங்கிறது நடக்கும். அது வரைக்கும் புது முயற்சிகள் அப்படிங்கிறதுல நீங்கள் பெருசாக ஈடுபட வேண்டியது கிடையாது. என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நல்லது. 9ஆம் இடத்துல சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தாலும் அவர் வக்ரம் அடைஞ்சு போயிருக்கார். அதனால் அவராலையும் உங்களுக்கு பெருசாக எதுவும் செய்ய முடியாத ஒரு அமைப்பு. ராசிக்குள்ளேயே குரு பகவான் உச்சம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. அப்படிங்கிறது நன்மை தான். பொதுவாக ஜென்மகுரு அப்படிங்கிறவரே ஏது நன்மை செய்ய மாட்டார். ஆனால் அது மற்ற ராசிக்காரர்களுக்கு. ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும்
கடகராசி அப்படிங்கிறது வந்து ஒரு உச்ச வீடு அப்படிங்கிறதுனால கடகராசிக்காரர்களுக்கு நன்மை அப்படிங்கிறது மட்டும்தான் குரு செய்வார். அப்போது உச்சம் பெற்ற குரு அப்படிங்கிறவர் இது ஒரு முறையான பயிற்சி கிடையாது, அதிசார பயிற்சி தான். அப்படின்னாலும் கூட அது இருக்கிற இடத்துல இருந்து பார்க்குற இடங்களால் அதீத நன்மைகள் அப்படிங்கிறத அள்ளி கொடுப்பார். அந்த ஒரு வகையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5, 7, 9 இந்த 3 வீட்டை பார்க்குறார். அப்போது 5ஆம் இடம் அப்படிங்கிற பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்படிங்கிறதுனால உங்களுடைய பூர்வீக சொத்து சார்ந்த வழக்குகள், அது பங்காளி ஒருத்தன் கேஸ் போட்டிருந்தான், பூர்வீக சொத்து ஒன்று இருக்குது, காலங்காலமாக அப்படியே கேஸ்லேயே இருக்குது, போகுது வருது அப்படின்னு இருந்த சொத்தெல்லாம் இதுக்கு மேலே நல்லதொரு விலை அப்படிங்கிறதுக்கு விற்பனை ஆகும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய வேலை கிடையாது. அதே மாதிரி சொத்தில் நீங்கள் ஏதாவது இழந்திருந்தீங்க அப்படின்னா கூட இப்போது மேல்முறையீடு செஞ்சுக்கலாம், உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதே மாதிரி பிள்ளைகளை நினச்சி கவலை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டே இருந்திருக்கும். நீங்கள் பிள்ளைங்க ஒழுங்காக படிக்க மாட்டேங்குது, படித்து முடிச்சுட்டு வீட்டில் தண்டமாக உட்காந்துருக்கு, ஒரு வேலை வெட்டிக்கு போக மாட்டேங்குது, சொன்னதை கேட்க மாட்டேங்குது, இப்படியெல்லாம் இருந்ததோ நிலைமை அப்படிங்கிறது உங்களுக்கு மாறும். ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்த பிள்ளைகள் கூட தங்களோட பொறுப்பை உணர்ந்து நடந்துப்பாங்க. சரி, நம்ம தாய் தகப்பை வந்துட்டு நமக்காக தான் கஷ்டப்படுறாங்க, நம்மளால் முடிஞ்சது உதவிகள் அப்படிங்கிறத அவங்களுக்கு நாம் செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது பிள்ளைகளாலையும் நடக்கும். அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும். மந்த நிலையில் இருந்த மாணவர்கள் கூட இதுக்கு மேலே நல்லபடியாக படிப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாகவே நடக்கும். அதே மாதிரி பிள்ளைகளை பற்றின கவலை அப்படிங்கிறது இதுக்கு மேலே நீங்கள் விட்டுடலாம். அதே மாதிரி ராசிக்கு 7ஆம் இடம், ஏதாவது இந்த 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம், கூட்டு தொழில், நண்பர்கள், வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு இடம். இப்போது இதுக்கு மேலே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வரன் அப்படிங்கிறது பார்க்க தொடங்கலாம். அதே மாதிரி கூட்டு தொழில் ஒரு பக்கமாக இழுத்துக்கிட்டு போயிட்டுருக்கு, ஒன்றும் பெருசாக சரியில்லை, கூட்டாளிகள் வந்து பிரிஞ்சு போயிடுவாங்களோ அப்படிங்கிற நிலைமையில் இருந்தப்போ கூட இதுக்கு மேலே கூட்டு தொழில் நல்லாயிருக்கும். ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சண்டை சச்சரவு அப்படிங்கிறது இல்லாமல் நல்லபடியாக தொழில் செய்வீங்க, நன்மை அப்படிங்கிறது நடக்கும். நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. 10 ரூபா கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். அதே மாதிரி 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு பிரச்சனைகள் அப்படிங்கிறது நடக்கும். அதில் கொஞ்சம் தடை இருக்கும், வீடு கட்டினதால் கடன் இருக்கும், வேலை முடியாமல் கிடக்கும். இப்படி இழுத்துக்கிட்டு கிடந்த நிலைமை எல்லாமே சனியை குரு பார்த்து புனிதப்படுத்துறதுனால இதுக்கு மேலே நன்மைகள் அப்படிங்கிறதும் கூடுதலாக நடக்கும். அப்போது 17ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் விருச்சிகம் ராசிக்கு போயிடுறாரு, பலமாக இருக்கார். அங்கே போயிட்டு செவ்வாயோடு சேர போகிறாரு. அற்புதமான ஒரு இடம் அப்படிங்கிறது ஏற்கனவே அங்கே சுக்கிரனும் செவ்வாயும் மாத கடைசியில் சேருவாங்க. அப்படிங்கிறதுனால அதுவும் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு தான். ராசிக்கு 5ஆவது வீட்டில் கூட்டுக்கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இருக்குது. அப்படிங்கிறதால இந்த மாதம் பிற்பகுதி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதத்தோட தொடக்கத்தில் சுக்கிர பகவான் துலாம் ராசியில் ஆட்சி பெற்று உட்காருவார். அதாவது மாதம் தொடங்கி 3ஆம் தேதியே அவர் வந்துட்டு ஆட்சியில் போயிட்டு உட்கார்ந்துருவார். அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியது கிடையாது. 4க்கும் 11க்கும் அதிபதியான சுக்கிரன் சுகஸ்தானத்தில் பலமடைகிறார் அப்படின்னா தொட்ட காரியத்தில் வெற்றி இருக்குது, துயரங்கள் அப்படிங்கிறது தீருது, பொது வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் போகுது அப்படின்னு தான் அர்த்தம். விருச்சகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கார். 5க்கும் 10க்கும் அதிபதியான செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கார். அப்படிங்கும்போது நிறைய நெஞ்சம் நெகிழக்கூடிய ஒரு சம்பவங்கள் எல்லாமே நடக்கும். ரொம்ப கெத்தான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாது. பூமி யோகம் இருக்குது. பூர்வீக சொத்து கேஸ் இருந்தது அப்படின்னா பங்கு பிடிச்சிக்கலாம், ஒன்று சேரலாம், நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை கடகத்தில் உங்களுடைய சொந்த ராசியில் இருக்கக்கூடிய குரு பார்க்க குருமங்கள யோகம் அப்படிங்கிறதும் உருவாகுது. இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிறது நிறைய சந்தர்ப்பங்களை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஒரு துறையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு வேலை வாய்ப்புக்காக அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும். ஒரு கல்வி சேர்க்கை, ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் சேர்க்கை கிடைக்கணும் அப்படின்னா கிடைக்கும். அதே மாதிரி ஒரு வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் இதெல்லாம் போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டக்குன்னு அமையும். அரசு காரியங்கள் எல்லாத்தையுமே சாதிச்சுக்கலாம். நம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் ஏதாவது நிலுவையில் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் அதை முன்னெடுத்தீங்க அப்படின்னா கேஸு கடகடன் முடிஞ்சு போகும். தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இப்போ தேவைக்கு உண்டான காசு பணம் அப்படிங்கிறதும் வந்துக்கிட்டே இருக்கும். எந்ததொரு காரியத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா காசு வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது.
தொடங்குனீங்க அப்படின்னா காசு அப்படிங்கிறது கடகடன்னு வந்து சேர்ந்துரும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு தேவை அப்படிங்கிறது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு இந்த ஒரு மாதத்தில் இருக்குது. இந்த மாதத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும். கூடுமான வரைக்கும் முதல் அந்த 17 நாட்களில் புது முயற்சிகள் அப்படிங்கிறது வேண்டாம். என்னென்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டு வாங்க. 17ஆம் தேதிக்கு மேலே புது முயற்சிகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நிறைய சந்தர்ப்பங்கள் அப்படிங்கிறது தேடிக்கிட்டு வரும். எதிரிகள் கூட நண்பர்கள் ஆவாங்க. கையை விட்டு போச்சுன்னு நினச்ச சொத்துக்கள் எல்லாமே கூட திரும்பி வரும். அப்படி பல அற்புதமான பல நன்மைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக உங்களுக்கு தேடிக்கிட்டு வரப்போகிற ஒரு மாதமாக இருக்குது. அதனால் இந்த அஷ்டமத்து ராகுவுக்கு மட்டும் பரிகாரம் அப்படிங்கிறத நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு எலும்பிச்சை தீபம் அப்படிங்கிறத ஏற்றுங்க. வீடு இல்லாமல் இருக்கக்கூடியவங்க, சாலையோரத்தில் வசிக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. இந்த மழை காலம் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் நனைஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு தார்ப்பா வாங்கி கொடுக்கறது, ஒரு டென்ட்டு வாங்கி கொடுக்கறது, ஒரு குடை வாங்கி கொடுக்கறது, இல்லை செருப்பு வாங்கி கொடுக்கறது, இல்லை ஒரு அன்னதானம் பண்ணுறது, இந்த மாதிரி வீடற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. மிகச்சிறந்தது ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் ஜாதகம் பார்த்த பலன்கள் சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.